நம்ம இன்னைக்கு ஃப்ரூட் சாலட் மேங்கோ பல்ப்பில் வந்து வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏதாவது பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வந்து அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னா இந்த ஸ்வீட் வந்து நம்ம செய்யலாம். இதில் ஒரு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. அது இல்லாமல் குழந்தைங்கள் முதல் பெரியவங்களுக்கும் இந்த இந்த மேங்கோ பல்ப் ஃப்ரூட் சாலட் பிடிக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ பல்ப் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் டின்னாக எடுத்திருக்கேன். அப்படி டின் கிடைக்காதவங்க நீங்கள் வந்து மாம்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா அதில் ஒரு 2 மாம்பழம் எடுத்து நம்ம அரைச்சிக்குங்க அந்த சதையை மட்டும். அதுக்கப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஒரு வாழைப்பழம், கிரேப்ஸ் வந்து ஒரு கப், அதுக்கப்புறம் வந்து டபுள் க்ரீம் வந்து ஒரு 20 ml. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதோட நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது பழம் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அந்த பழத்தை கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேங்கோ பல்ப் அந்த டின்னை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இவ்வளோவும் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் 20 ml வந்து டபுள் க்ரீம் போட்டிருக்கேன். டபுள் க்ரீம் போட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை. உங்களுக்கு ஒரு 5 minutesல வந்து இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம பொடியாக அரிஞ்ச வாழைப்பழம், திராட்சை போட்டிருக்கேன். இதோட நீங்கள் சப்போட்டா போடலாம், பைனாப்பிள் போடலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். எது வேணாலும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃப்ரூட் சாலட் வித் மேங்கோ பல்ப்பு. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டு இதுக்கு மேலே நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்ரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.